ஹலோ டியூட்ஸ், உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். அதை கேட்டு நீங்களே ஷாக் ஆக போகிறீங்க. நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கிறப்போ கண்டக்டர் கிட்ட வந்து உங்களுடைய காசை வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை சேஞ்சஸ் வந்து நீங்கள் வாங்க மறந்துருப்பீங்க, இல்லை அவர் கண்டக்டர் வந்து நான் அப்புறம் தரேன், இறந்துக்கு அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு கொடுக்காம கூட போயிருப்பார். அந்த காசை நீங்கள் எப்படி திருப்பி வாங்கலாம்ன்றது நீங்காச்சும் யோசிச்சிருக்கலாம். அதுக்காச்சும் ஆப்ஷன் இருக்கான்றது நீங்கள் நிறைய பேர் திங்க் பண்ணியிருப்பீங்க. அதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு ₹1 இருந்தாலும் அது உங்களோட காசு தான், அது உங்களோட உழைப்பான காசு தான். அது என்னன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லணும். இப்போ பார்க்குறீங்களா, இந்த நம்பர் தான் அது. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் பேசினா டிப்போலேருந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள்கிட்ட என்ன ப்ராப்ளம் தான் அவங்க கேட்பாங்க. எனக்கு வந்து இதில் டவுட் இருந்தது. அதனால நான் என்ன பண்ணால், ஒரு ஸ்டெப் மேலே போய் டேரெக்டாக வந்து அதிகாரிக்கே நான் ஃபோன் பண்ணி நான் பேசியிருப்பேன். இந்த ஆடியோவை கேளுங்க. அதிகாரியே வந்து கிளியராக சொல்லியிருப்பாங்க என்ன தேவைன்றதை கேளுங்க. வணக்கம், அரசு போக்குவரத்து கழகம். உங்ககிட்ட டிக்கெட், அதுக்கான டிக்கெட் இருக்கணும். டிக்கெட் பின்னாடி கண்டக்டர் எழுதியிருக்காரா அதை செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டி நம்பர் தெரியணும். வண்டி நம்பர்லாம் தெரிஞ்சாதான் நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம். நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் எந்த கார்பரேஷன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களோ அந்த கார்பரேஷனுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் சென்ட் பண்ணுவோம். ஓகே சார், ஓகே சார். அவங்க பார்த்துட்டு உங்களை கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? நம்பர் கால் பண்ணீங்கன்னா ஜிபேலலாம் சென்ட் பண்ண மாட்டாங்க. அந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் சொல்கிறோங்க சார். இந்த நம்பருக்கு கால் பண்ணால் அவங்க கம்ப்ளைண்ட் மட்டும் ரைஸ் பண்ணுவாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட கார்பரேஷனுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் நடவடிக்கை எடுத்துட்டு அந்த கார்பரேஷன்லேருந்து தான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஜிபேல பண்ணுவாங்கலாம் சொல்லாதீங்க. ஓகேங்களா? ஓகே சார், ஓகே. அந்த மாதிரி தான் சார் ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்டு வீடியோவை போட்டு தேவையில்லாத நிறைய கால்ஸ் வருது. சரி, ஓகே சார். ஓகே சார். இன்ஃபர்மேஷன் ரொம்ப. அதை வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி அக்கௌண்ட்டுக்கு அந்த காசு உங்களுக்கு எப்படி ரிட்டர்ன் பண்ணணுன்றது அவங்களே சொல்லிவிட்டு அந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவாங்க. உங்களோட பணம் அது ₹1 இருந்தாலும் உங்களுக்கு சேரும். அது உங்களோட உழைப்பு. இது போல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.